விஜயை வந்து ஒரு கார்னருக்கு திமுக புஷ் பண்ணாமல் இருந்ததுன்னா அவர் தனியாக நிற்பார். இன்கேஸ் இஃப் இட் டிசைட்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏடிஎம்கே அலையன்ஸ் எனக்கு ஒழிக்கிறது திமுக தான் ஒழிக்கணும். ஆட்சி வருது எனக்கு முக்கியம் இல்லை. இல்லை பர்சனலாகவே அவர் பிஜேபி மேலே ஒரு பெரிய ஒவ்வாமையில் இருக்கிறதா தகவல். ஒவ்வாமையில்? ஆமாம், பிஜேபி மேலே அவருக்கு ஒரு பெரிய அலர்ஜியும் ஒவ்வாமையும் இருக்குது. பிஜேபி ஒன்று மோசமான கட்சியில்னு பேசுகிறவங்களே பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லையா? விஜயோட ஓட் பேங்க்ன்றது வந்து ரொம்ப கிரெடிபிளான ஏஜென்சிஸ் எடுக்கக்கூடியது. ஏன் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எடுக்கக்கூடியது, பிஜேபி எடுத்த சர்வீஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பீப்புள் சே தட் 20 ஈஸிலி கிராஸ். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 22-25 அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக சொல்லுங்கள், இது பாசிபிளா? போஸ்ட் ஜெயலலிதா போஸ்ட் கலைஞர் சினாரியோவில் இது ஒரு எக்ஸ்பெக்டட் தான் எனக்கு தோணுது. அவங்க ரெண்டு பேருக்கு இருந்த சாம் வந்து இப்போ யாருக்குமே கிடையாது. ரெண்டு பேருக்குமே அந்த சாம் இல்லாத லீடர்ஸ் தான் ரெண்டு பேருமே. டு பி ஃப்ராங்க், நான் என்னோட லாங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பேஸ்ன்றது வந்து சம்திங் அன்இமேஜினபிளாக இருக்குது. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான பாப்புலாரிட்டி என்னன்னா வந்து அவர் பெருசாக ஒன்றும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது, ஆனாலும் அவருக்கு போடும். விஜயோட ஒரு படத்தை கூட பார்க்காத விஜய்க்கு ஓட்டு போடுன்றாங்க. இதை எப்படிங்க நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? விஜயால் நிர்வாகத்தை கொடுக்கறதுன்றது கஷ்டமான விஷயங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கேவாலே நிர்வாகத்தை கொடுக்க முடியல, விஜயால் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஆனாலும் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்கிறோம். இந்த கேட்டகரி என்னன்னு சொல்லுவீங்க? இவ்வளோ க்ரௌட் ஏங்க வருது? இதை சொல்லுங்க. மனசாட்சி உள்ள ஒரு நடிகராக வருதுன்னு கூட ஐயா, இந்த க்ரௌடெல்லாம் ஏங்க 8 மணி நேரம் வந்துலாம் பார்க்கறது சும்மா கதைங்க. உங்கள் மேலே இருக்க வெறுப்புங்க அது காரணம். வெறும் சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு அப்போ டிவி முன்னால் அவ்வளோ பெரிய பார்க்குறேன். மீடியா அதீத முக்கியத்துவம் கொடுக்குதா விஜய்க்கு? இல்லை அது கலை யதார்த்தமாக மாறி? கலை யதார்த்தம். மீடியாவை குறை சொல்றது வேஸ்ட்டு. ஏன் 4 வருஷமா திமுக தான் காவடி தூக்குது, சொம்படிக்குது மீடியா. திமுகவோட கொத்தடிமை தான் தமிழ்நாட்டில் இருக்க 90% மீடியா. இன்னொன்று, ஆனால் இன்னொரு பக்கம் விஜய்க்கு இது பண்ணும்போது மீடியா ஓவர் ஹைப் பண்ணுறது என்ன நியாயம்? அது கோடி கணக்கில் பார்க்குறாங்க. ஒவ்வொரு டிவிக்கும் கோடி கணக்கில் இன்னைக்கு டிஆர்பி. விஜய்க்கான முக்கியத்துவத்தை பற்றி கேட்குறீங்க. வாரத்தில் சனிக்கிழமை விஜய்க்கு